போறியா, விஜயநகர் போறியான்னு கேட்குது. ஆமாம், திரும்பி போகிறேன். நீ போகக்கூடாது, நீ மதுரைக்கு வரணும். அங்கே எல்லாமே மோசமாக இருக்குது, தர்மமே இல்லை இங்கே. நீ வந்து இந்த வாள் வச்சு நீ போர் புரியணும் அப்படின்னு கனவுல ஒரு வாள் கொடுத்துட்டு மறைஞ்சிருது. இவன் முழிச்சுட்டா, தூக்கம் வரல. ராத்திரியோட ராத்திரியாக மந்திரிகள் இப்போ தளபதியெலாம் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கனவு. அது என்ன அந்த கனவுல சுவாரஸ்யம்னா, கனவுல அந்த குழந்தை வாள் கொடுக்குது. அந்த வாள் தலையணை பக்கத்தில் இருக்குது. அந்த படைகள் இருக்கிற இடத்துல எல்லாம் விஜயநகர வாழ் வேல் அவங்க அந்த சிம்பல் பொறிச்ச அந்த ராஜமுத்திரை பொதிச்சது தான் எல்லாத்துலேயும் இருக்குது. இந்த ஒன்று மாத்திரம் தலையணை பக்கத்தில் இருக்குது. இது வந்து பாண்டிய நாட்டு முத்திரை போட்டிருக்கு, மீன் முத்திரை போட்டிருக்கு. இந்த வாள் வச்சு நீ போர் புரி, எதிரிகளை விரட்டு அப்படின்னு அந்த சிறுமி கொண்டு போய் கொடுக்குறான். அப்போ என்ன கனவு, ஏன் இந்த வாள் எப்படி வந்துச்சு கனவுல, அப்படி அங்கே எப்படி காஞ்சிபுரத்துக்கு எப்படி மதுரையிலேருந்து வாள் போகும்? அப்போ எல்லாம் சொல்கிறாங்க, இல்லைங்க, வந்தது மீனாட்சி. இது வந்து மீனாட்சியின் கட்டளை, நம்ம மீற முடியாதுன்னு. அவன் குமார கம்பனனுக்கு ஒரு மனைவி, அவள் பேர் கங்காதேவி, பெரிய சமஸ்கிருத ஸ்காலர் அந்த கங்காதேவி.